Today headlines. டக்ளஸ் தேவானந்தா மருத்துவமனையில் அனுமதி. நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் கஞ்சாவுடன் கைது. இளம் யுவதியின் விபரீத முடிவின் பின்னணி குறித்து வெளியான தகவல். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் கைது. காலி மாநகர சபை அமர்வில் பதற்ற நிலை. யாழில் காணாமல் போன இளைஞனின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி அவர் மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் நேற்று பகிரங்கமாக கூறியிருந்தார். இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் தொடர்பில் இதுவரை எவ்வித சிக்கல்களும் ஏற்படவில்லை என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறியுள்ளார். எனினும் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது முறைப்பாடுகள் இருப்பின் அவற்றை முறையாக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். டக்ளஸின் சில் துப்பாக்கி தொடர்பில் திட்டமிட்ட குற்றக்குழு தலைவரான மாகந்துர மதுஷ் வழங்கிய தகவலுக்கு அமைய டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். இலங்கை இராணுவத்தினால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று வெளிவேறிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு சென்ற டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 4 கிலோகிராம் கஞ்சாவுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய சங்கிலியன் பூங்கா அருகில் இன்றைய தினம் அதிகாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வரணி பகுதியைச் சேர்ந்த நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டிலிருந்து வரும் ஒப்பந்தத்துக்கு அமைய போதைப் பொருட்களை கையளிப்பதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வெண்ணப்புவ நைனமடம பகுதியில் ஜின்ஓயாவில் குதித்து காணாமல் போன யுவதியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ஜா எல போப்பிட்டியவைச் சேர்ந்த 17 வயதுடைய உபயங்கனா சத்சரணி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் நைனமடம் ஜின்ஓயா பாலத்துக்கு அருகில் வந்து சிறுமி தனது காதலனுக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி தான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி கூறிய நிலையில் ஜின்ஓயாவில் குதித்துள்ளார். அதே நேரத்தில் அந்த இளைஞனும் அவரை காப்பாற்ற ஜின்ஓயாவில் குதித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜின்ஓயாவில் மூழ்கிக் கொண்டிருந்த இருவரையும் காப்பாற்ற அருகிலுள்ள ஹோட்டலின் 2 ஊழியர்கள் ஆற்றில் கயிற்றை வீசினர். யுவதி நீரில் காணாமல் போன நிலையில் இளைஞன் கயிற்றில் தொங்கி கரையை அடைந்துள்ளார். காலி மாநகர சபையில் இன்று நடைபெற்ற விசேட பொதுச்சபை கூட்டத்தில் பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள சபை அமர்வின் தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கட்சி பிரதிநிதிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டதால் இந்த பதற்ற நிலைமை உருவாகியுள்ளது. மாநகர மேயர் சபையை தொடங்கியவுடன் சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் சபையில் அமைதியற்ற சூழல் உருவானது. இதன்போது திருடன் எமது வாக்குகளை கொள்ளையடித்தான் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கோஷமிட்டனர். இருப்பினும் மேயர் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய சபையின் நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் சென்றுள்ளார். எனினும் அதன் பின்னர் குழுநிலை அமர்வு அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தண்ணீர் போத்தல்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த நிலைமை மேலும் மோசமடைந்ததை அடுத்து சபையை அரை மணித்தியாலத்துக்கு ஒத்திவைத்த மேயர் சபையிலிருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் புதல்வர் யோஹான் பெர்னாண்டோ நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இப்பாகமுவ கும்புக்குவ பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரச நிறுவனமான சத்தோசவுக்கு சொந்தமான பார ஊர்தி ஒன்றை
முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைதான யோஹான் பெர்னாண்டோவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் தாளையடி கடலில் நண்பர்களுடன் நீராடச் சென்ற நிலையில் காணாமல் போன இளைஞனின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. ஆழியலை பகுதியைச் சேர்ந்த ஜெசிந்தன் வயது 26 என்ற இளைஞனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுடன் தாளையடி கடலில் நீராடிக் கொண்டிருந்த வேளையில் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தார். இதனை அடுத்து கடந்த 2 நாட்களாக இளைஞனை அப்பகுதியைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் கடலில் தேடிய நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இளைஞனின் சடலம் அப்பகுதியில் கரையொதுங்கியுள்ளது. அதனை அடுத்து மருதங்கணி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் சடலத்தை ஒப்படைத்துள்ளனர்.